தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லூக்கா 22:61 வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். அவர் திரும்பினார். திரும்பின பொழுது இயேசுவின் முகத்தை சீமோன் பேதுரு பார்த்தார். 3 வருஷம் கூடவே இருந்து அவ்வளவு அருகிலே இருந்து பார்த்த அந்த தாசனுக்கு இப்பொழுது இயேசுவின் முகம் இருப்பதை கண்டு உடைந்து நொறுங்கினாருங்க. ஏன்னா ராத்திரி முழுவதும் தூக்கம் இல்லை, துக்கம், துயரம், மனதளவிலே சோர்வு. கெத்செமனே தோட்டத்துல ரத்த வேர்வை சிந்த அந்த ரத்த வேர்வை படிந்து இருக்கிறது. அதுக்குள்ள கைது பண்ணிட்டானுங்க. ரத்த வேர்வை படிந்து இருக்கிறது. இரவெல்லாம் பட்ட வேதனைகள். அப்படி ரத்த வேர்வை படிந்த ஒரு அகோரமான முகத்தை தான் சீமோன் அங்க பார்க்கிறார். என் எஜமானனை இதுவரை நான் இப்படி பார்த்ததே இல்லை. நான் அவர் முகத்தை அருகிலே இருந்து பார்த்திருக்கிறேன். என்னை அழைத்த பொழுது மார்க் 1 16-17 படி, சீமோனே மனுஷர் பிடிக்க மாற்றுவேன் என்று என்னை பார்த்து சொன்னபோது அவர் முகத்தை நான் பார்த்திருக்கிறேன். நான் கடலில் அமிழ்ந்த பொழுது, மூழ்கின பொழுது, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொன்ன பொழுது அந்த சூறாவளியின் மத்தியிலும் கொந்தளிக்கும் ஜலத்தின் மத்தியிலும் அப்பனுடைய முகத்தை நான் பார்த்திருக்கிறேன். மத்தேயு 17 மறுரூப மலையில் அவரோடு கூட இருந்தேன். அப்பொழுது முகத்தை பார்த்திருக்கிறார். முகம் சூரியனை போல பிரகாசித்தது. எந்த வண்ணானும் வெளுக்க கூடாத அளவுக்கு வஸ்திரம் வெண்மையா இருந்தது. முகம் சூரியனை போல இருந்தது. அந்த முகத்தை நான் பார்த்திருக்கிறேன். ஆனா இப்பொழுதோ இந்த முகம் ரத்த வேர்வை வடிந்து துக்கத்தோடும் துயரத்தோடும் இருக்கிற. இதை போல என் எஜமானுடைய முகத்தை நான் பார்த்ததே இல்லை என்று உள்ளம் உடைந்து, இப்படிப்பட்ட எஜமானனையா நான் மறுதலித்து விட்டேன், எனக்கு மன்னிப்பே கிடையாது, இப்படிப்பட்ட எஜமானனை நான் மறுதலித்து விட்டேனே என்று உள்ளம் உடைஞ்சார். அதாங்க அங்க நடந்தது. இப்படி ஆண்டவரோடு ஒரு ஆழமான உறவு ஐக்கியம் வர 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 அவர் பார்க்கறத உணர முடியும். அவர் உணர்ச்சியை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவரோடு நாம் பேச முடியும். அந்த ஆழத்துக்கு நம்ம வரணுங்க. ஒரு சுத்திகரிப்பு இருந்தா தான் அந்த ஆழத்துக்கு வர முடியும். நீங்க ஆண்டவரோடு இந்த ஆழமான அந்த உறவு இருந்துட்டா ஆண்டவர் உணர்த்துவார், பேசுவார். அப்பப்போ சரி பண்ணிட்டோம்னா நம்ம ஊழியெல்லாம் ரொம்ப பிரைட்டா இருக்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.